வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆ டாக்டர், இப்போ நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவர் இறந்ததுக்கு வந்துட்டு அ மருத்துவமனை தரப்புல வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரைப்பை குடல் ரத்தப்போக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இரைப்பை குடல்ல ரத்த கசிவு, அதனால உடல்ல இருக்க உறுப்புகள் வந்து செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதனால திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ரத்த கசிவு, இரைப்பை குடல்ல ரத்த கசிவு அது எதனால ஏற்படும் டாக்டர்? இரைப்பையில அத சுத்தி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல அதிகமான பிரஷர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்தப்போக்கு வரலாம். இது பெரும்பாலும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்ல வயிற்று பகுதியில ரொம்ப தீவிரமா அல்சர் இருந்தது அப்படின்னாதான் இந்த மாதிரியா வயிற்று பகுதியில உள்பகுதியில ரத்தப்போக்கு இருக்கும். பெரும்பாலும் கல்லீரல் பாதிப்பு இருந்து அந்த கல்லீரல் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வயிற்று உள்பகுதியில திடீர்னு நிறைய ரத்தப்போக்கு இருக்கும். அது நிறைய பேருக்கு ரத்த வாந்தியா வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அது வெளியில ரத்த வாந்தியா வராது. பட் சடனா ஒரு மாதிரி தலை சுத்தி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அவங்களோட பல்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். பிபி ரொம்ப குறைஞ்சிரும். சோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் எல்லாத்துக்கும் தேவையான ரத்த ஓட்டம் போகாததுனால அவங்களால அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ரத்த ஓட்டம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம உள்ளுக்குள்ள அந்த ரத்த ஓட்டம் இருந்தாலும் அவங்க ஒரு எண்டோஸ்கோபி போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி லிவர் கொஞ்சம் பாதிப்பா இருக்கிறதுனால அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். இதுதான் ரொம்ப காமனா நமக்கு கல்லீரல் பாதிப்பு ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா, இல்ல ரொம்ப நாளா அல்சர் உள்ள இருந்தது அப்படின்னா, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னால சடனா ஈசோஃபேகல் வாரிசிஸ் அவங்களுக்கு வயிற்று பகுதிக்குள்ள ரத்த ஓட்டம் உடனடியா ப்ளீடிங் வந்துரும். டாக்டர், இந்த கல்லீரல் பாதிப்பு இல்லைன்னா அல்சர் நீண்ட காலமா இருந்திருக்கலாம், அதனால இந்த குடல்ல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இந்த கல்லீரல் பாதிப்பு எதனால டாக்டர் வரும்? பொதுவா மஞ்சக்காமாலை இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா மஞ்சக்காமாலை இருந்தா கல்லீரல் பாதிக்கப்படுமா? ஆமா, கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிட்டாலும் பாதிக்கப்படும். ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கல்லீரல் பாதிக்கப்படும். இல்ல உடம்புல வேற சில பிரச்சனைகள், அதாவது நுரையீரல்ல பாதிப்பு இருக்கு, இல்ல இதயத்துல பாதிப்பு இருக்கு, இதனோட ஒரு எஃபெக்டாவும் நமக்கு கல்லீரல் பாதிக்கப்படும். பட் கல்லீரல் எப்பவுமே தனியான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். சோ நம்மளோட வயிற்று பகுதிக்கும் அதுக்கும் அங்க ரொம்ப நாளா இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியா நமக்கு அந்த ஈசோஃபேகல் வாரிசிஸ், அதாவது நம்மளுடைய உணவு குழாயை சுத்தி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாமே, அதாவது வெயின்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா மாறிடும். ஈஸியா அங்க பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு ப்ளீடிங் வந்துரும். ஓகே டாக்டர். அது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆல்கஹால் இருந்தா, ஐ மீன் அந்த பழக்கம் இருந்தாக்க கல்லீரல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு. அது ஜெனரலாவே நார்மலா இருக்க ஒரு ஹெல்தியா இருக்க ஒரு பர்சன் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும் அந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆல்ரெடி அவங்க உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கு, சுகருக்கு, பிபி இருக்கு, இல்ல வேறு பல பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்குன்ற பட்சத்துல மது அருந்துனா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கா? ஆல்ரெடி அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சில சமயங்கள்ல ஆல்கஹால் எடுத்துக்கும் சடனா அது ஸ்டிமுலேட் ஆகலாம். அது இல்லாம சில பேருக்கு கல்லீரல் பாதிப்பு ரொம்ப நாளாவே இருந்திருக்கும். சோ அதனோட ஒரு வெளிப்பாடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த மாதிரி வரலாம். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஆல்கஹால் எடுத்துக்காமலே அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்லயும் வரும். பட் ரொம்ப காமனா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கல்லீரல் சீக்கிரமா பாதிக்கப்படுது அப்படின்னா ஆல்கஹாலும் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். முக்கியமான ரீசன். ஓகே டாக்டர், இப்போ கல்லீரல் பாதிப்போட அறிகுறி என்ன டாக்டர்? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நாளா கல்லீரல் பாதிப்பு இருந்திருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அது அதிகப்படியா அதை ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நமக்கு தெரிய வருது. அது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அதை அதோட அறிகுறிகள் என்னன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு? கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட 80% மேல பாதிக்கப்பட்டாதான் உங்களுக்கு அறிகுறிகளே தெரியும். ஈவன் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். சோ அந்த விஷயத்துல எல்லாம் பெருசா உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த கல்லீரல் பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி
ரொம்ப எண்ணெயில பொரிச்ச உணவுலாம் சாப்பிடணும், நிறைய கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாயிட்டே இருக்கும். ஸோ தொப்பை பெருசாயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஈவன் ரெஸ்ட் எடுத்தா கூட. ஸோ அடுத்த கண்டிஷன்ல தான் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை மாதிரி வருது. ஸோ மஞ்சள் காமாலையோட உடம்பு வெயிட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்தம் உறைதல்ல வந்து பாதிப்புகள் வந்து உண்டாகலாம். இந்த மாதிரி அதனோட தொடர்புடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த பாதிப்புகளே வந்து உங்களுக்கு 90% மேல அது பாதிக்கப்பட்ட பிறகுதான் வந்து வரும். ஒரு கல்லீரல்ல வந்து அங்க இருக்க செல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அதை சுத்தி சில சமயங்கள்ல ஃபேட் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல நார்த்திசு தன்மையா வந்து மாற ஆரம்பிக்கும். ஸ்கார் டிஷ்யூ மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா தான் அது வந்து முழுமையா வந்து செயலிழந்து போக ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு மஞ்சள் காமாலை மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து ரத்த முறைகள்ல வந்து பாதிப்புகள் இதெல்லாம் வந்து வரும். ஓகே. மஞ்சக்காமாலே வந்து கல்லீரல் பாதிப்புனால தான் வரும். மஞ்சக்காமனால கல்லீரல் பாதிக்கப்படுறது இல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கல்லீரல் செல்கள் பாதிக்கப்படுறது. ரெண்டுமே ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ல கல்லீரல் பாதிக்கப்படுறதுனால நமக்கு வந்து மஞ்சள் காமாலை. நம்ம உடம்புனால அந்த பிலிருபினை வந்து உடம்ப விட்டு வெளியேற்ற முடியாது. சோ அந்த நிலையில தான் நமக்கு மஞ்சள் காமாலை வரும். ஓகே டாக்டர். இப்போ நீங்க கல்லீரல் பாதிப்பு வந்து முன்கூட்டியே ஆரம்ப நிலையிலேயே தெரியாது. அது ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது தான் மஞ்சக்காமாலை மூலமாக தெரிய வரும்னு சொல்றீங்க. அப்போ நம்ம ஆரம்ப நிலையிலேயே தெரிஞ்சுக்க முடியாதுன்ற பட்சத்துல கல்லீரல் பாதிப்பு வராம தடுக்கிறதுக்கு, வராம நாம வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? இப்ப கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது நம்ம உடம்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லலாம். உடம்புல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுங்கிறத வந்து கல்லீரல் தான் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப காமனான ஒரு அறிகுறிகளா இருக்கும். அதனால நம்ம நிறைய டைம்ல மிஸ் பண்ணிடுவோம். ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது, வயிறு வந்து உப்புசமா இருக்கிறது, சரியா செரிமானம் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா எல்லா நோய்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனாலதான் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். கல்லீரலை பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகமா வந்து எடுத்துக்க கூடாது. லேட் நைட் தூங்குறது, மெயினா வந்து நைட்டு வந்து லேட்டா தூங்குறது, நைட்ல வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டு வந்து சாப்பிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய இந்த பேக்கெட் ஃபுட்டு இதெல்லாம் இன்னைக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஃபுட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது கல்லீரலை வந்து பாதிக்கும். அது கூட ஆல்கஹால் கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் அது எம்டி கலோரிஸ். இமீடியட்டா நம்மளோட பாடியில வந்து பிளட் சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ அந்த விஷயம் வந்து நம்மளோட கல்லீரல் தான் டீகோட் பண்ணி உடம்ப விட்டு அது வெளியேற்றும். சோ முழுக்க இது வந்து கல்லீரல் தான் அதிகமான அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கல்லீரல் ஓரளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஓகே டாக்டர். அப்போ ரிப்பீட்டடா நீங்க சொல்றது வந்து நம்ம மது அருந்தாமல் இருந்தா, அதான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கும்போது எந்த ஒரு எல்லா டயட் ஃபுட்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது மது அருந்துனா கண்டிப்பா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா. ஓகே டாக்டர். ஓகே. இந்த கல்லீரல், இந்த மஞ்சக்காமாலை, மது அருந்துறது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இது எதுவுமே இல்லாம ஒரு ஆரோக்கியமா இருக்க ஒரு மனுஷனுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சடன் இது வருது அப்படின்னா, சடனா ஒரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்க முடியுமா டாக்டர்? ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இருக்கலாம். அது இமீடியட்டா தெரிய வராது. ஆமா. ஏன்னா இப்போ நார்மலா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஒரு ஃபிட்டான பர்சனா இருக்காங்க. அவங்களுக்கு எங்கேயாவது தண்ணி மூலமா வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கலாம். வந்திருந்தது அப்படின்னா அவங்களுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் கூட சில கல்லீரல் நோய்கள் வந்து வரலாம். இன்னைக்கு நம்ம லேட்டஸ்டா நிறைய பேர்கிட்ட பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள ஆல்கஹால்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுவாங்க. அந்த நிறைய ஸ்வீட் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வந்து அது வந்து லிவர் சம்பந்தமான பிரச்சனையா மாறுது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்மளோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம வந்து பாக்குறோம். இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு ஃபேட்டி லிவர்ன்றது ரொம்ப நார்மலா எல்லாருக்குமே இருக்கு. அது ஆனா அது பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணா போதும்ன்றாங்க. பட் இந்த ஃபேட்டி லிவர்ன்றது மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கு. அது அது கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கா டாக்டர்? அதனால பெரிய ப்ராப்ளம். அது என்ன விஷயம்னா, நம்ம கல்லீரல்ல வந்து ஒரு 5% தான் வந்து ஃபேட் இருக்கணும். அதையும் தாண்டி ஃபேட் இருக்குன்னா அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே வந்து உடனடியா நமக்கு எந்த ஒரு அறிகுறிகளையும் வந்து காமிக்காது. ஆனா ஒரு ஃபேட்டி லிவர் வரக்கூடிய ஒரு நபருக்கு வந்து சர்க்கரை வியாதி வரலாம், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம், அடுத்த ரத்த அழுத்தம் வந்து வரலாம். இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அறிகுறியா வந்து இப்ப நீங்க ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கொசுறு மாதிரி வந்து இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லிடுவாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட வந்து அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. கல்லீரலோட பாதிப்பு அந்த ஃபேட்டி லிவர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும்.
ஓகே. பீப்புள் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த சிம்டம்ஸ் வேறு வேறு விதமான சிம்டம்ஸ், ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸா வரும், ஒரு ம். பிபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும், ஒரு சுகர் மாதிரி வரும். ஆனா அவங்க அது எல்லாத்தையுமே கல்லீரலோட வந்து கனெக்ட் பண்ணாம ம். கரெக்டா அது வந்து சர்க்கரை சம்பந்தமான விஷயம், இதய சம்பந்தமான விஷயம்னு போயிடுவாங்க. பட் ஓகே. கல்லீரல் கரெக்டா இருந்துச்சுன்னா உடம்புக்குள்ள எந்த கழிவுகளையும் வந்து வச்சிருக்காது. மெயினா எவ்ரிடே நம்ம பாடியில வந்து மெட்டபாலிசம், அதாவது நம்ம ஃபுட் சாப்பிடுறோம், அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அந்த மெட்டபாலிசத்தோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் வரும். இது ஓகே. எல்லாத்தையுமே கல்லீரல் தான் வெளியே கொண்டு போகணும். ஓகே. நம்ம லேட் நைட் தூங்குறோம், ஒரு 10ல இருந்து ஒரு 3 வரைக்கும் இருக்கிற டைம்ல வந்து லிவர் கொஞ்சம் ரீஜெனரேட் ஆகும். அந்த டைம்ல பெரும்பாலும் எல்லாருமே இப்ப நம்ம போன் தான் பாத்துட்டு இருக்கோம். அந்த ஓகே. டைம்ல நம்ம ஹெவி ஃபுட் சாப்பிடுறோம். ஸோ எகெயின் வந்து லிவர் வந்து ரொம்ப அதனோட ஒர்க் லோடு வந்து அதிகமாகுது அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் ஃபேட்டி லிவர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த கண்டிஷன் கண்டிப்பா நீங்க ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடம்புல நோய் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. பெட்டர் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்றது. ஓகே டாக்டர். இப்போ இந்த ரோபோ சங்கர் அவங்க இறந்தது எப்படின்னா, அவங்க இதுக்கு பிஃபோராவே அவங்க வந்து ரொம்ப உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. மஞ்சக்காமலைன்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நல்லாவே ரெக்கவர் ஆகி சூப்பரா கம்பேக் குடுத்திருந்தாங்க. நல்லா திரும்ப அகைன் அவங்களோட ஆ ஆ என்ன சொல்றது? மூவிஸ் பண்ணாங்க. நெறையா சேனல்ஸ்ல வந்து ப்ரோகிராம்லாம் பண்ணாங்க. பட் சடனா திடீர்னு இப்படி அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்றப்போ, ரசிகர்கள் மத்தியிலயும் சரி, குடும்பத்துல உள்ளவங்களும் சரி, ஏற்கனவே ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. இது சும்மா சாதாரண விஷயம் தான். திரும்ப ரெக்கவர் ஆயிருவாரு அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க. பட் இந்த முறை அவர் வந்து அகைன் நல்லாவே குணமாயி நல்லா ஆக்டிவா இருந்த மனுஷன் சடனா மயக்கம் போட்டு விழுந்து இந்த மாதிரி உடல் உறுப்புகள் செயலிழந்துருச்சு. சோ நம்ம நல்லாவே ரெக்கவர் ஆன பிறகும் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒன்ஸ் ரெக்கவர் ஆயிட்டா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? சப்போஸ் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுமா? கல்லீரலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், அதனுடைய செயல்பாடுகள் 90% குறைஞ்சாதான் நமக்கு அறிகுறிகளே தெரியும்னு சொன்னேன். அதே ஓகே. மாதிரி அதை ரெக்கவரி ஆகுறதுக்கும் டைம் வந்து எடுத்துக்கும். ஓ. ஃபர்ஸ்ட் நம்ம அதுல என்னென்னலாம் தப்பு பண்றோமோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மெயினா வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ, ஓகே. அதாவது ஹை ஃபேட் ஃபுட் வந்து வந்து எடுத்துக்கிறது, லேட் நைட்ல வந்து சாப்பிடுறது. ஓகே. ஸோ சில பேர்லாம் வந்து நிறைய டாக்டரோட அட்வைஸ் இல்லாமலே பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து கல்லீரலுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அது ஓகே. கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலும் இருந்தது அப்படின்னா அந்த பாதிப்புகள் வந்து மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே. கல்லீரல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா எனி டைம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஈசோஃபேகல் வேரிசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நம்மளுடைய உணவு குழாயை சுத்தி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல வந்து பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். உடனடியே அது வந்து ப்ளீட் ஆயிடுச்சு, இன்டர்னல் ப்ளீட் ஆச்சு அப்படின்னா சடனா உங்களுக்கு பிபி வந்து குறைஞ்சிரும். பிபி குறையும் போது இது கல்லீரல் கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ளீடிங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம். பட் கல்லீரல் ஆல்ரெடி சப்போர்ட்டிவா இல்லாத போது அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்றது கஷ்டமாகறதுனாலதான் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வருது. ஓகே. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர்.